ராஜன் தர்பார். இன்றைக்கு விஜய் அவர்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருப்பது அதிமுகவில் ஒரு ஆட்டத்தை உண்டாக்கி இருக்கிறது. அதிமுகவே ஆட்டம் கண்டிருக்கிறது. அதை பற்றி என்னுடைய கருத்துக்கள். சட்டமன்ற வாக்கெடுப்பின் போது அதிமுகவில் பழனிசாமி தலைமையில் 22 பேர் ஆட்சிக்கு எதிராக வாக்களித்தனர். எஸ்பி வேலுமணி மற்றும் சிவி சண்முகம் அவங்க அணியை சேர்ந்த 25 பேர் தாவேக்காவுக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள். இதில் முக்கியமான குழப்பம் என்னவென்றால், இது 2 அணியரும் இவங்கெல்லாம் கொரோடா என்று சொல்லி ஒவ்வொருத்தரை நாமினேட் செஞ்சு சபாநாயகர்கிட்ட கடிதம் கொடுத்துருக்கிறார்கள். ஆனால் சபாநாயகர் இந்த 2 அணியில் எது அதிகாரப்பூர்வ அணி, யார் உண்மையான அதிமுக கொரோடா என்றது அவர் அறிவிக்காது. இதுதான் இன்றைக்கு இவ்வளோ பெரிய குழப்பமாக இருக்கிறது. ஏன்னா கொரோடா சொல்கிறபடி தான் அந்த உறுப்பினர்கள் கேட்க வேண்டும். அப்படி இல்லாட்டி அது கட்சி தாவல் சட்டத்தின் கீழ் தண்டிக்கப்படுவார். ஆனால் இன்றைக்கி ஒரு பெரிய குழப்பமே நடந்திருக்கிறது. ஏனால் யார் உண்மையான கொரோடா என்றது அறிவிக்கப்படவில்லை. இது ஒரு பக்கம் இருக்க, சிவி சண்முகம் தாவேக்காக எதற்காக ஆதரவு தெரிவித்தார் என்று சொல்லும்போது அவர் 10-15 காரணங்கள் சொல்கிறார். 1 மணி நேரம் பேட்டி கொடுக்குறார். அதில் முக்கியமாக பழனிசாமியின் தலைமை சரியில்லை. அதுக்கப்புறம் அதிமுகவில் இருக்க பல தலைவர்கள், அன்று முன்னாடி சசிகலாவில் பின்னாடி பன்னீர்செல்வம், அதுக்கப்புறம் செங்கோட்டையன், இவர் எல்லாத்தையும் இவர் அனுப்பிவிட்டார் கட்சியை விட்டு அப்படின்னு. அவங்கெல்லாம் அனுப்பும்போது இவரும் கூட இருந்து எதிர்த்தவர் தான் சிவி சண்முகம். ஆனால் இன்றைக்கு அவர் மேலே பழி போடுகிறார். அதுக்கப்புறம் திமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கு பழனிசாமி திட்டமிட்டார். திருமாவளவனை முதலமைச்சராக ஆக்குவதற்கு இவர் ஒத்துக்கொள்ளவில்லை. ஒரு தலித் முதலமைச்சர் ஆவதற்கு பழனிசாமி தடையாக இருந்தார். இது போலெல்லாம் ஒரு பழியை தூக்கி பழனிசாமியில் போட்டு கொண்டிருக்கிறார் சிவி சண்முகம். இதுக்கு என்னென்னா, இதெல்லாம் எனக்கு பொறுத்த வரைக்கும் அதிமுகவோட உட்கட்சி விவகாரம். இதை அவங்களுக்குள்ளே உட்காந்து பேசி கட்சிக்குள்ளே பேச வேண்டி அதை முடிவு செய்ய வேண்டியது. இதை எடுத்துக்கொண்டு போய் வெளியில் இதை வெளியில் பேசுறது தவறு. அது மட்டும் இல்லை, சட்டமன்றத்தில் இந்த காரணம் காட்டி அதிமுகவில் பழனிசாமி சரியில்லை என்ற ஒரு காரணத்தை காட்டி நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது விஜய்க்கு ஆதரவாக வாக்களித்தது எந்த விதத்தில் எடுத்துக்கு பொருத்தம் என்று புரியவில்லை. இதெல்லாம் குதிரை பேரம் நடந்ததாகவும் ஏதோ அண்டர்ஸ்டாண்டிங் நடந்ததாகவும் எல்லாம் எதிர்கட்சியினர் குற்றம் சாட்டுவதற்கு இதெல்லாம் வலு சேர்ப்பதாக தெரிகிறது. யார் உண்மையான அதிமுக, என்ன நடக்கப் போகிறது என்றது பொறுத்திருந்து பார்க்கும். ராஜராஜன் வாசன், இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்.